ஹாய் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி சிம்பிளான ஒரு குயிக்காக ஒரு நெல்லிக்காய் சாதம் செய்யலான்னு எடுத்துகிட்டு இருக்கேன். வாங்க நெல்லிக்காய் சாதத்துக்கு என்னென்னலாம் ஆட் பண்ணோம். சிம்பிள் நெல்லிக்காய் ஒரு 4 நெல்லிக்காய் இருந்தால் போதும். நெல்லிக்காய், அதுக்கு தேவையான பொருள் நெல்லிக்காய், பச்சை மிளகாய், கடலப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, எண்ணெய், கடுகு இது இருந்தால் போதுங்க. சீக்கிரமாக பசங்களுக்கு லஞ்சு பாக்ஸு செஞ்சு கொடுக்கலாம். நெல்லிக்காய் பிடிக்காத பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படியாவது நெல்லிக்காய் கொடுக்கணுன்னா இது ஒரு டிப்ஸுங்க. நெல்லிக்காய் சாதம் செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்க லெமன் சாதம் சாப்பிட்ற பிள்ளைங்க கண்டிப்பாக சாப்பிடும். இதோ பாருங்க, நெல்லிக்காயும் பச்சை மிளகாவும் கொரன்னு அரைச்சிக்கணும் மிக்சியில். ஓகேவா? இப்போ நாங்கள் எப்படி தாளிக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. வானலை சூடு பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணும், அரைச்சி வச்சிட்டோன்னா அடுத்து என்ன செய்யலாம், வானல் சூடான பிறகு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகேவா? எண்ணெய் ஊற்றி லைட்டாக எண்ணெய் சூடானதும் நம்ம தாளிப்பு கொடுக்கணும். குழந்தைங்கள்லாம் இப்போல்லாம் நெல்லிக்காய் கொடுத்தா யாராவது சாப்பிட்றாங்களா? என் பிள்ளைங்களும் சரிங்க, நெல்லிக்காவா ஒரு வாய் கூட எடுத்து கடித்து சாப்பிட மாட்டாங்க. நம்ம என்ன செய்யலாம், எப்படியாவது நெல்லிக்காய் கொடுக்கணுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு சத்துள்ளதாக கொடுக்கணுன்னா இதை நம்ம மாற்றி அதுங்களுக்கு நேராக கொடுக்க முடியாது. நம்ம இன்டெரக்டாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. நம்ம எப்படியாவது அவங்களுக்கு கொடுத்து சாப்பிட வைக்கணும்னா இந்தமாரி சாதம், ஜூஸு இந்தமாரி நம்ம தான் சாப்பாட்டில் கலந்து அவங்கள சாப்பிட வைக்கணும். கடுகு போட்டாச்சு, தாளிப்பு கொடுத்துடலாம். வாங்க பார்க்கலாம். தாளிச்சிக்கிட்டே சமைச்சிக்கிட்டே பேசலாம். எங்கள் குழந்தைங்களுக்கு இதை நான் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக கொடுப்பேன். ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. ஏன் தெரியுமா, அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் கடலப்பருப்புலாம் கொஞ்சம் சேர்த்தே நம்ம தாளிச்சிக்கலாம். இந்த சாதம் அவங்க சாப்பிடும் போது அந்த டேஸ்ட்டு என்ன கொடுக்குதுன்னா லெமன் சாதம் மாதிரியே இருக்கும். அதனால் என் பையன்லாம் அவ்வளோ சீக்கிரமாக எதையும் எடுத்துக்க மாட்டான். ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மாடல் பார்ப்பான். இது எந்த டேஸ்ட்டில் இருக்குது, ஐயோ நெல்லிக்காய், என்னைக்காவது ஒரு நெல்லிக்காய் கொடுத்து லைட்டாக கடித்து பார்ப்பேன். ஓகேங்க, தாளிச்சிட்டோமா, எண்ணெய், கடுகு, கருவேப்பிலாம் போட்டுட்டு நெல்லிக்காயை போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிட்டா போதும். அது கூட லைட்டாக சால்ட்டு நம்ம திட்டமாக போட்டுக்கலாம். அப்படி பத்தலினாக்கா நம்ம இறக்கிட்டு சாதம் மிக்ஸ் பண்ணும்போது நம்ம லைட்டாக போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். செய்யாதவங்க செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். நீங்கள் ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்கள், உங்கள் பிள்ளைங்க அடுத்த டைம் தானாக கேட்குவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா, நீ செஞ்சு தாம்மா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக கேட்பாங்க. எங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாங்க. நீங்கள் லஞ்சு பாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம், வீட்லேயும் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதாங்க. இல்லை வதங்கிடுச்சு. நம்ம லைட்டாக ஆயில் மட்டும் தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு நம்ம வதக்கிட்டு அது கூட என்ன செய்யணும், சாதம் இருக்கா நல்லா நம்ம கொஞ்சம் ஆற வச்சுருக்கணும். ஆற வச்சு திட்டமான அளவு. நான் இப்போ செஞ்சுருக்கிறது ஒரு 3 பேருக்கு டிஃபன் பாக்ஸாக கொடுக்கலாம். 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அந்தமாரி நான் ஒரு 3 பேருக்கு தேவையான அளவு நான் சமைச்சிருக்கேன். இப்போ 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. கிளறிட்டு எப்படி இருக்குது சாதம்னு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்களே சொல்லுவீங்க இது லெமன் சாதமா இல்லை நெல்லிக்காய் சாதமாக டிஃப்ரெண்ட் ஆகிடும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாப்பிட்டுட்டு உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு மறக்காமல் இதை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக நெல்லிக்காய் சாப்பிடாத பிள்ளைங்க கண்டிப்பாக நெல்லிக்காய் சாதம் விரும்பி கேட்பாங்க. ஓகேவா? எப்படி இருக்குங்க? இதை பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லைங்க. ஒன்லி ஒரு வத்தல் அப்பளம் இருந்தால் போதும். சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ஆன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ கண்டிப்பாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்ங்க.